ஞான ஒளி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் இந்த வாரம் ராசி பலன் காணலாம். ஆகஸ்ட் மாதம் 1/8/2026 முதல் 8/8/2026 வரை ஒரு 8 நாட்களுக்கு உண்டான இந்த வார ராசி பலன் காணலாம். சனிக்கிழமை முதல் அடுத்த வாரம் சனிக்கிழமை வரை, அதாவது ஆடி மாதம் 16 முதல் 23 வரை இந்த வார நவகிரக நட்சத்திர பாத சாரங்களை காணலாம். சூரிய பகவான் பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதத்திலிருந்து ஆயில்யம் நட்சத்திரம் 1, 2, 3 பாதம் சஞ்சாரம் செய்கிறார். சந்திர பகவான் சதயம் நட்சத்திரத்திலிருந்து ரிஷபராசி மிருக சீரிஷ நட்சத்திரம் வரை சந்திர பகவான் சஞ்சாரம் செய்கிறார். செவ்வாய் பகவான் மிருக சீரிஷ நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். புத பகவான் புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதம் பூச நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதம். குரு பகவான் பூச நட்சத்திரம் 4ஆம் பாதம். சுக்கிர பகவான் உத்திர நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் சஞ்சாரம் செய்வார். சனி பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் வக்கரகதியில் இருக்கிறார். ராகு அவிட்ட நட்சத்திரம் 4ஆம் பாதத்திலும், கேது மகம் நட்சத்திரம் 2ஆம் பாதத்திலும் இந்த வாரத்தில் நவகிரகங்கள் நட்சத்திர பாதசாரம் செல்கிறார்கள். இந்த வாரம் சந்திர பகவான் ராகுவையும் வக்கர சனி பகவானையும் கடந்து செல்கிறார். சந்திரன் தேய்பிறை சந்திரனாக சஞ்சாரம் செய்கிறார். இந்த வாரம் பஞ்சாங்கம் என்ன சொல்கிறது அப்படின்னா, கேரளாவில் எதிர்பாராத விதமாக நிலநடுக்கம் ஏற்படும். இலங்கையில் சிறு சிறு விபத்துகள் உண்டு. இலங்கையில் பிரச்சனை உண்டாகும். மருந்து கம்பெனி பட்டாசு தொழிற்சாலையில் தீ விபத்து ஏற்படும். கடல் சீற்றமாக இருக்கும். தென்மேற்கு திசையிலிருந்து புழுதி காற்று வேகமாக வீசும். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் மேகமூட்டமாக இருக்கும். மழை வருவதற்கு வாய்ப்புகள் குறைவாக இருக்குது. ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி ஆடி 18ஆம் பெருவிழா பார்த்தீங்கன்னா ஆறு ஏரி குளங்களில் நீர் இல்லாமல் வறண்டு போய் கிடக்கிறது. அதனால் எல்லோருமே அவங்க வீட்டில் 2 வாளி தண்ணி பிடிச்சி தலை முழுகி கொள்ளலாம். விருச்சிகம் ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் ராசி பலன் காணலாம். 1ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை விருச்சிகம் ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசி அதிபதி 8வது வீட்டிலே தன்னுடைய சுய நட்சத்திரத்திலே நாம்ச கட்டத்தில் துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசியின் மேல் இந்த வாரம் செல்ல போகிறார். விருச்சிக ராசிக்கும் 6ஆம் வீட்டிற்கும் அதிபதியானவர் தான் செவ்வாய். செவ்வாய் 6ஆம் அதிபதி 8ஆம் வீட்டில் செல்வது விபரீத ராஜயோகம். எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள். எதிர்பாராத அதிர்ஷ்டம் அப்படின்னா, ஒரு 2-3 வருஷம் கோர்ட்டில் கேஸ் நடக்குது. அந்த கேஸ் உடனே தீர்ப்பு முடிஞ்சு போயிடும். செவ்வாய் அப்படின்னாலே பெண்களுடைய சொத்து. அம்மா வழியில், பாட்டி வழியில், மனைவி வழியில் பெண்களுடைய சொத்துக்களை கொடுக்கக்கூடியவர். அப்படி இல்லைன்னா புறம்போக்கு நிலத்தில் குடியிருப்பவர்களுக்கு அரசு வழியில் பட்டாவை வழங்கக்கூடியவர். தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலே 8வது வீட்டிலே செவ்வாய் செல்லும் போது இந்த வார ஆரம்பத்திலே இந்த சொத்து மூலமாக ஒரு சிலருக்கு பிரச்சனைகள் தீர்வதற்கு வாய்ப்புண்டு. வராத சொத்துக்கள் வரலாம். ராகு நட்சத்திரத்திலிருந்து சந்திர பகவான் வாரத்தை தொடங்கும் போது யாரையும் நம்ப முடியாது. வர மாதிரி வரும், வராத கூட போகலாம். சந்திரன் ராகு நட்சத்திரத்திலிருந்து வாரத்தை தொடங்கும் போது உங்களுக்கு 4ஆம் இடம் சுகஸ்தானம், தாயார் ஸ்தானம்.
புதிதாக 2 வீலர் வாங்கலாம், 4 வீலர் வாங்கலாம். உங்கள் வேலைக்காக, உங்கள் தொழிலுக்காக வண்டி வாகனங்கள் வாங்கலாம். அப்படி இல்லைனா வண்டி வாகன பயணங்கள் செய்யலாம். பஸ்ஸுலேயோ, ட்ரெயின்லேயோ, விமானத்திலேயோ பயணங்கள் சென்று வரத்துக்கு வாய்ப்புண்டு. அதாவது வார ஆரம்பத்தில். சந்திர பகவான் சதய நட்சத்திரத்திலிருந்து புரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி வக்கர சனி பகவானாய் கடப்பார். சந்திரன் சனியை கடக்கும்போது பார்த்தீங்கன்னா 5ஆம் இடம். உங்களுக்கு மனம் ஒரு நிம்மதி இல்லாத பொறுமொறுன்னு ஒரு கோவப்படுற மாதிரி, டென்ஷன் ஆகிற மாதிரி, மற்றவர்களை பார்த்து பொறாமப்படுற மாதிரி ஒரு தெளிவில்லாத ஒரு சூழ்நிலை வக்கர சனி பகவானை சந்திரன் கடக்கும்போது ஏற்படும். சனியை சந்திரன் கடக்கும்போது குலதெய்வ வழிபாடு செய்யலாம். உள்ளூரில் பார்த்தீங்கன்னா காவல் தெய்வங்களை வழிபடலாம். அதாவது கோழி, ஆடு பலியிடக்கூடிய காவல் தெய்வங்களை நீங்கள் வழிபடலாம். சனியை சந்திரன் கடக்கும்போது குழந்தைங்களை அடிப்பது, திட்டுறது, அல்லது பங்காளிகளிடம் சண்டை போடுறது, பங்காளிகளிடம் நீங்கள் பிரச்சனை பண்ணுறது, இதெல்லாம் தவிர்க்கணும். சனி பகவானை சந்திரன் கடக்கும்போது புதிய காரியங்களில் அன்னைக்கு அதாவது 3-4 தேதிகளில் புதிய காரியங்களில் ஈடுபட்டிங்கன்னா புதிய காரியங்கள் உங்களுக்கு செயல்படாது. சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 6வது வீட்டில் செல்லும்போது, மேச ராசியில் செல்லும்போது மிகப்பெரிய ஒரு நல்ல வாய்ப்புகளை தரும். அது வேலை உத்தியோகம் சார்ந்து சிலருக்கு பதவி உயர்வு, ப்ரமோஷன், அரசு வேலை கூட கிடைக்கலாம். அரசு வேலை முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு அரசு வேலை கிடைக்கலாம். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கலாம். 6வது வீட்டிலே சந்திர பகவான் செல்லும்போது வேலை கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கும். விருச்சிக ராசி என்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் சர்வீஸ் வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள், காவல், இராணுவம், மருத்துவம், மின்சாரம், ஓட்டுநர்கள், வண்டி வாகன ஓட்டுநர்கள் புதிதாக நீங்களே வண்டி வாங்கி முதலாளி ஆகலாம். விருச்சிகத்திற்கு 6ஆம் வீட்டிலே சந்திரன் செல்வது சிறப்பு தான். இந்த வாரம் இறுதியில் 7, 8ஆம் தேதி 7வது வீட்டிற்கு சந்திரன் வருவது அதுவும் சிறப்பு தான். வண்டி வாகன வசதிகளை, புதிய துணிமணி, ஆடை ஆபரணங்களை 7வது வீட்டிலே சந்திரன் உங்களுக்கு பாக்கியாதிபதி தேய்பிறை சந்திரனாக உச்சநிலையிலிருந்து உங்கள் ராசியை பாரு செய்வார். புதிய துணிமணி எடுக்கலாம், புதிதாக நகை எடுக்கலாம், புதிதாக வண்டி வாகனம் வாங்கலாம். விருச்சிக ராசிக்கு அரசியல் பதவி வைக்கக்கூடியவர்கள், அரசு வேலையில் இருப்பவர்களுக்கு இந்த வாரம் பிற்பாதி நாட்கள் ஒரு சிறப்பான அமைப்பை கொடுக்கும். வாரம் முதல் ஒரு 4 நாட்கள் யாரையும் நம்ப முடியாமல் நீங்களும் குழம்பி மற்றவர்களையும் குழப்பத்திற்குள்ளாகக்கூடிய ஒரு நிலையை சந்திர பகவான் ராகு நட்சத்திரத்திலும் வக்கர சனி பகவானை கடக்கும் போதும் விருச்சிக ராசி என்பதற்கு ஏற்படுத்தி விடுவார். வாரத்தின் பிற்பாதி நல்ல மகிழ்ச்சி, சந்தோஷம், புதிய துணிமணி, உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் நன்றாக இருக்கும். பார்த்தீங்கன்னா 7வது வீட்டிலே சந்திர பகவான் உச்சநிலையில் செல்லும்போது சந்திரனுக்கு வீடு கொடுத்தவர் 11வது வீட்டிலே நீச்சமாக இருக்கிறார். நீச்சமாக சுக்கிரன் இருக்கும்போது செவ்வாய் சனி பார்வை. விருச்சிக ராசி இளைஞர்களுக்கு காதல் மலரும், காதல் திருமணம் செய்வதற்கு வாய்ப்புண்டு. உங்களுடைய அபிலாசைகள், ஏன்னா வெற்றி ஸ்தானத்திலே சுக்கிரன் வரும்போது உங்களுடைய காரியங்கள் பல நாள் நீண்ட நாட்களாக நினைச்சிட்டு இருக்கக்கூடிய காரியங்கள் இந்த கால நேரத்தில் இந்த வாரம் இறுதியில் வெற்றி பெற வாய்ப்புண்டு. விருச்சிக ராசி என்பவர்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த வாரம் பஞ்சாங்கம் சொல்றபடி, அதாவது மருந்து கம்பெனியில், பட்டாசு தொழிற்சாலையில் வேலை செய்யக்கூடியவர்கள் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும்.
உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.